ஒரு கோட் இருக்குண்ணே. 150 ரூபா குடியா? அண்ணே ஒரு 10 ரூபா கம்மியாக இருக்குண்ணே, நாளைக்கு வாங்கிக்கலாண்ணே. 150 ரூபா இருந்தால் கொடுத்தா வாங்கியாருன்னா கிளம்பியா தயவு செஞ்சு கொடு. சரிண்ணே, இந்த வரேன். ஒரு 10 ரூபா இருந்தால் கொடுங்கண்ணே. 10 ரூபாலாம் இல்லை, கிளம்பு. ஒரு 10 ரூபா இருந்தால் கொடுங்கண்ணே. எப்பா வீட்டில் தான் இப்போ டார்ச்சு தலைமுறை இங்கே வந்தாலும் 10-20 நேரம் நான் எங்கப்பா வர்றது? கொடுங்கண்ணே. இந்தாங்க சாப்பிட்டு ரொம்ப நன்றி. பார்த்து தான் கிளம்புங்க. வாங்கண்ணே. தோசை இருக்கா? இல்லைண்ணே. இட்லி இல்லைண்ணே. சப்பாத்தி இல்லைண்ணே. எதுவுமே இல்லைன்னா இப்போ என்னதான் இருக்கு? இது பிரியாணி கடைண்ணே. இதை முன்னாடியே சொல்ல மாட்டியானே? பிரியாணி கடையா? சரி உன்னே கோவப்படாதண்ணே. எம்டி எவ்வளோண்ணே? அதை போய் எம்மா ஷோரூம்கிட்ட கேளு, என்கிட்ட கேட்குற. எம்மா ஷோரூமா? ஆனால் எம்டி ஆரன் போய் எடுத்துக்கிட்டு இருக்கேன், பிரியாணி தானே வைக்கிறேன். நான் பிளெயின் பிரியாணி கேட்டேனே. பிளெயின் பிரியாணி 50 ரூபாண்ணே. 30 ரூபா தானே இருக்கு. 30 ரூபாயா? 50 ரூபா இருந்தால் சாப்பிடலாம், கிளம்பு அங்கிட்டு போ அங்கிட்டு. ஓ ஆனால் பிச்சை கேட்டா வந்தேன். 20 ரூபா கம்மியாக இருக்குன்னு சொன்னா தர மாட்டியா? தர மாட்டேன். நீயா முதல் போடுற? என் காசு தான் நான் முதல் போடுறேன். அண்ணே கொடுங்கண்ணே, காசு நாளைக்கு தரேண்ணே. அங்கே வச்சிருக்கிறது உன்னோட தானே? ஆமாண்ணே. ஒயின் ஷாப்பில் 10 ரூபா கம்மியாக இருந்தால் உனக்கு சரக்கு கொடுப்பாங்களா? அது எப்படி தருவாங்க? ஒரு நாள் கூட தர மாட்டாங்க. உனக்கு சரக்கு வாங்க காசு இருக்கு, சாப்பிட காசு இல்லையா? போயா இப்போ என்ன சோறு தர முடியுமா முடியாதானே? அவர் என்ன 20 ரூபாய்க்கு பரவாயில்ல, என்ன ஒரு 20 ரூபாய்க்கு நீ வேற என்ன தெரியாம போடா அங்கிட்டு. அவனுக்கு 30 ரூபாய்க்கு கொடுத்து உடனே அதான் பிரச்சனை பண்றான்னு தெரியுதுல, கொடுத்து உடனே 30 ரூபாய்க்கு என் தலைவிதி மாட்டாமையா பெறுவ. ஒரு 2 நிமிஷம் லைட்டாக கட்டிங் முடிச்சு சாப்பிட்டு இதுக்கு தான் சொன்னேன். ஓ சரக்கு வாங்கணும்னா ஃபுல் காசை கொடுத்துருவாங்க, ஏன் சாப்பிட்ற இடத்துல வந்து சண்டை போடுறாங்க. ஐயோ இது வந்து சரக்குங்கடா போச்சு. சரி சாப்பாடையா போய் சாப்பிடுவோம். இந்தா காசை காணும். என்னன்னு தெரியல, ஜோப்பில் வச்சிருந்த காசையும் காணும், அங்கே வச்சிருந்த சரக்கையும். இதே வேலையாக சுற்றிக்கிட்டு இருக்கீங்களாடா? நாளை பார்த்துக்கிறேன் உங்களை. காசு எவன் எடுத்துருப்பா? ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான்.